வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலின் நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்கள் ஒவ்வொரு வாரம் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து எடுத்துகிறாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் வட்டத்தில் அமையப்பட்டிருக்கும் புளியங்குடி என்னும் சிற்றூரில் அழகர் அமர்ந்திருக்கும் அருள்மிகு நரசிங்க பெருமாள் திருக்கோயில் தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பழமைமிகு புளியங்குடி ஆலயத்தின் கருவறையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தன் மடியில் அமர்த்தி இடதுகரத்தால் அணைத்தபடி கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ நரசிம்மர். இதை கண்டாலே நமக்கு உளமாற தரிசனம் காண முடியும். மட்டுமல்லாமல் மனதினை அழுத்தி கொண்டிருக்கும் தேவையற்ற குழப்பங்கள், கவலைகள் அனைத்துமே மறைந்து மனம் ஒரு தெளிந்த நீரோடையைப் போல மாறும் என்பதுதாங்க நிச்சயம். வழக்கமாக மேற்கு நோக்கி எழுந்தருளும் நரசிம்ம பெருமாள் இத்தலத்திலே கிழக்கு நோக்கி இருக்கிறது என்பது ஒரு தலச்சிறப்புகளில் மிகச் சிறப்பானதாகவே கருதப்படுகிறது. நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது அகோபிலம் என்றாலுமே கூட அந்த அவதாரமானது பூர்த்தியானது இந்த புளியங்குடியில்தான் என்கிறது மற்றொரு தலபுராணம். எனவேதான் தட்சிண அகோபிலம் என்று கூட இது அழைக்கப்படுகிறது. நரசிம்மரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் தலமெனும் இது போற்றப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெறும் இத்தலத்திலே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடந்த நரசிம்ம ஜெயந்தி விழாவில் யாகசாலையில் நடந்த யாக பூஜையில் ஏற்பட்ட தீஜுவாலையில் நரசிம்மர் உருவம் போன்று தோன்றி சில நொடிகள் நீடித்து பின் மறைந்து போன நிகழ்வு இன்றளவும் அதிசயமாகவே அறியப்படுகிறது. இத்திருத்தலத்தில் சங்கடஹர சதுர்த்தி நரசிம்ம பிரதோஷமாகவே கொண்டாடப்படுகிறது. விசேஷம், அந்த நரசிம்ம பிரதோஷ காலத்திலே மூலவருக்கும் மகா மண்டபத்தில் உள்ள படிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. பிரதோஷம் அன்று நந்தியின் கொம்புகளுக்கு மத்தியில் சிவபெருமானை காண்பது போலவே நரசிம்ம பிரதோஷம் அன்று படியின் மேல் இறைவனை காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உள்ளூர் மக்களைத் தவிர வெளியூர் பக்தர்களால் அதிகம் அறியப்படாத மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான இத்திருத்தலத்தின் தலவிருட்சமானது பழனி திரு ஆவினன்குடி முருகாலயத்தில் அமைந்திருக்கும் நாகலிங்க மரத்தை போன்ற இருக்கும் ஒரு நாகலிங்க மரங்க. புதன்கிழமை சுக்கிர ஓரை வழிபாட்டில் பிரசித்தி பெற்ற இத்தல நரசிம்மரையும் சுவாதி நட்சத்திரந்து வழிபட குபேர சம்பத்துக்கள் கிடைப்பதும் என்பது தொன்னம்பிக்கையாகவே வளர்ந்து வருகிறதுங்க. மிக அழகிய திருத்தலங்க, மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. வெளியூர் மக்களால் அதிகம் அறியப்படாத இத்திருத்தலத்தை இக்காணொலியின் மூலம் தங்களுக்கு வழங்குவதில் எங்கள் குழு வில்வ துளசி பெரு மகிழ்ச்சி அடைகிறது. மிக அழகிய திருத்தலத்தை தரிசிச்சுட்டு தாங்க வெளியில் வந்தோம். அதாவது உடம்பை புல்லரிச்சு போயிட்டுங்க. அதாவது மிக அமைதியாக மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தாங்க இது விளங்குகிறது. மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று கூட சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு காணொலியுமே சொல்கிறதாங்க, புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த காணொலியை கண்ட பிறகாவது நீங்கள் இது போன்ற புராதனமான கோயிலுக்கு வருவீர்கள், ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க. மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.